friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. So நம்ம வந்து என்ன பண்றோம்னா NEET 2022 aspirants-காக 6 month strategy வந்து ஸ்டார்ட் பண்ணி weekly schedule கொடுக்குறோம். and NEET 2023 aspirants-காக 1 year strategy வந்து ஸ்டார்ட் பண்ணி weekly schedule கொடுக்குறோம். and அது போக வந்து பயோலஜி, கெமிஸ்ட்ரியில் NCERT லைன் பை லைன் மீனிங் சொல்லிட்டு இருக்கோம். and ஃபிசிக்ஸுக்குமே வீடியோஸ் போடுறோம். 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ஃபிசிக்ஸ்க்குரிய ஃபார்முலா ஷீட்டு. ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் மூணையுமே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மூணுக்குமே பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் என்னென்னா இதில் வந்து சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபார்முலாஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு பார்க்கோம்னா இதில் வந்து ஒரு 3 விதமான இது சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து என்னென்னா யங்ஸ் மாடுலஸ், இன்னொன்று வந்து பல்க் மாடுலஸ், அண்ட் மூணாவது அப்படின்றது ஷியர் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அண்ட் இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்க்கு மட்டுமே நிறையா கான்செப்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுக்குரிய லிங்க்கை வேணால் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, எஸ், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இதில் வந்து இந்த ஒய் அப்படின்னு டினோட் பண்ணுறது வந்து யங்ஸ் மாடுலஸ், அதுக்குரிய ஃபார்முலா. மாடுலஸ்னாலே அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எஃப் பை ஏன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரெயின், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஸ்ட்ரெயின்ன்றது தான் வந்து ஃபார்முலாவா. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றதுக்குரிய ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே, இதை யூனிட் வந்து ப்ரெஷரோட யூனிட் தான் வரும். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி டெல்எல் பை எல், எது ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டும் ப்ரெஷரோட யூனிட் தான். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இருக்குல்ல, அதனுடைய யூனிட்டும் ப்ரெஷரோட யூனிட் தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகே, இதெல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போ ஸ்ட்ரெயின் என்ன மாதிரி சொல்லலாம்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ டெல்எல் பை எல். இதே வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், வேறு மாதிரி எழுதணும்னா இது வந்து என்னென்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பல்க் மாடுலஸை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு சொல்லியிருந்தோமா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன சொல்லிட்டேன், ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதனால் டெல்பின்னு போட்டுக்கிட்டோம். டிவைடட் பை ஸ்ட்ரெயினுக்குரியதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வால்யூம். இந்த இடத்துல வந்து பல்க் மாடுலஸ் அப்படின்றது வால்யூம் பேஸ் பண்ணி, யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது லென்த் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ அந்த வி தான் மேலே வந்திருக்கு. ஸோ அதனால தான் வி இன்ட்டு டெல்பி பை டெல்வின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெகட்டிவ் சைன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த நெகட்டிவ் சைன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த கம்ப்ரெஷனை வந்து டினோட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு க்யூப் மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது இதனுடைய சைஸ் வந்து குறையுமா, அதனுடைய வால்யூம் வந்து குறையுமா. ஸோ வால்யூம் குறையுது அப்படிங்கும்பொழுது ஸோ நம்ம நெகட்டிவ்லெஸ் டினோட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால் மைனஸ் டெல்டா வி பை வி, அதை தான் வந்து இந்த இடத்துல மைனஸாக இருக்குது. அண்ட் ஷியர் மாடுலஸ் அப்படின்றது என்னென்னா அது வந்து எப்படிமா, அது வந்து ஒரு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்படி வச்சுருக்க ஆப்ஜெக்டை வந்து நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து வரும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் என்னென்னா ஷியர் மாடுலஸ். இது வந்து என்னென்னா அஸ் யூஷுவல் என்னென்னா அந்த ஸ்ட்ரெயின் போட்டோம்ல, அந்த ஸ்ட்ரெயின் போட்ட இடத்துக்கு பதிலாக நம்ம ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் டீட்டான்னு சொல்லி. இல்லை இந்த டீட்டாக்கு பதிலாக நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த இப்படி ஒரு நிமிஷம், இப்படி இருந்தது இப்படி மாறிச்சா. ஸோ இந்த இடத்துல நான் டீட்டாக்கு பதிலாக என்ன சொல்லிக்கலாம்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்ற ஃபார்முலாவில் டேன் டீட்டா கூடியது. பட் டேன் டீட்டாக்கு பதிலாக நம்ம டீட்டானு போடலாம். இது வந்து சின்ன வேல்யூவாக இருந்தால் டேன் டீட்டாக்கு பதிலாக டீட்டான்னு போடலாம், சைன் டீட்டாக்கு பதிலாக டீட்டான்னு போடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் சைடுன்னு இந்த டிஸ்டன்ஸை வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த அட்ஜசன்ட் சைடு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ் பை எல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ் பை எல் எஃப் பை ஏன்னு போட்டுட்டு ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக எஃப் பை ஏ, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா எக்ஸ் பை எல்லுன்னு சொல்லலாம். எக்ஸ் பை எல்லுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு எப்படியும் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
தீட்டா அப்படின்னு போடலாம். ஸோ அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ரெசிபிலிட்டி. இந்த கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, நம்ம இப்போது எலாஸ்டிசிட்டி சொன்னோமா, ஸோ அந்த எலாஸ்டிசிட்டிக்கு ஆப்போசிட் தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது. ஸோ அப்படி எழுதும் பொழுது இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி வரும்னா வந்து KS = 1/B அப்படின்னு வரும். கம்ப்ரெசிபிலிட்டிக்குரிய ஃபார்முலா இது வந்து ஆப்போசிட் டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, கரெக்டு தான், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோமா. ஸோ அதுக்குரிய ஆப்போசிட் தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த ஃபார்முலாவே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கும். இப்போ இந்த போட்டிருக்கீங்களா இந்த ஃபார்முலாவை, ஏன்னா பிகாஸ் இது வந்து மெயினாக எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பல்க் மாடுலஸை வச்சு சொல்கிறாங்க. நமக்கு 3 மாடுலஸ் இருந்தாலும் கம்ப்ரெசிபிலிட்டி வந்து பல்க் மாடுலஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து -1/V, இந்த Vன்றது என்னவா மாறுதுன்னா -1/Vயாக மாறிடுது. அண்ட் ΔP/ΔVன்றது ΔV/ΔPயாக மாறிடுது. ஓகே, ஸோ அப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பாய்சன்ஸ் ரேஷியோ, இந்த இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அடிக்கடின்னு சொல்ல முடியாது, பட் கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னென்னா லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இதில் தான் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, லேட்ரல் மேலே வருமா கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், எல் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எல், ரெண்டுலேயுமே எல் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஓகே அல்ஃபபெட்டில் வரனால ஸோ அதை வந்து மேலே போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லாங்கிடியூடினலில் LONG அப்படின்னு வரனால அதை கீழே போடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு வயர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து இது என்ன பண்ணுவோன்னா, நம்ம கீழே பிடிச்சி இழுக்கிறோன்னு வச்சுக்கிறோமே. ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே பிடிச்சி இழுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது இது என்னவா மாறும் அப்படின்னா, இதனுடைய அந்த சைஸ் வந்து சின்னதாக மாறும். லைக் அதோடைய டயமீட்டர் வந்து குறையும், பட் அந்த லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஐ திங்க் எனக்கு கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா லேட்ரல் அப்படின்றது இந்த சைஸ் வந்து இங்கே பெருசாக இருக்கிறது இங்கே வந்து சின்னதாக மாறிடுச்சா. ஸோ இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் எந்த அளவுக்கு மாறிடுக்கு டிவைடட் பை ஒரிஜினல் டயமீட்டரு. இதே வந்து லாங்கிடியூடினல் அப்படின்றது வந்து என்னென்னா, இது வந்து இந்த இதை பார்க்குறது, இங்கே இருந்தது இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ஆல்ரெடி இருந்தது அதுதான் எல் ஒரிஜினல். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆனது அப்படின்றது ΔL. முதல்ல இருந்திருக்கூட ஒரு வேல்யூ அது ஒரிஜினல் எல்லுன்னு சொல்லுவோம். இதை தான் வந்து இதுக்குரிய ஃபார்முலா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எலாஸ்டிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். எலாஸ்டிக் எனர்ஜியில் பார்க்கும் பொழுது half stress into strain into volume, இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் இன்னொன்று என்னென்னா எலாஸ்டிக் எனர்ஜி இப்போ யூனிட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனே டிவைட் பை வால்யூம்னு போடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம், ஸோ half இந்த VV கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போது half into stress into strain அப்படின்றது மட்டும்தான் ஃபார்முலாவாக வரும். இது வந்து என்னென்னா எலாஸ்டிக் எனர்ஜி அண்ட் எலாஸ்டிக் எனர்ஜி இப்போ யூனிட் வால்யூம் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இது வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். அண்ட் இது போக நான் வந்து அதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி நான் புக்கில் இருந்து எடுத்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அதுக்குரிய லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன வரும்னா ஃப்ளூயிட்ஸ்க்குரியது. அண்ட் ஃப்ளூயிட்ஸ்க்குமே நிறையா புக்ஸ் ரெஃபர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ இனிமேல் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதையும் வந்து போட்டுருவக்கூடிய சீக்கிரத்தில். ஓகே, அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ளூயிட்ஸ்லேருந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷனை வச்சு ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைடட் பை எல், அதாவது ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட லென்த் மொத்தத்தில் ஒரு யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ அதுனா ஃபோர்ஸ் டிவைடட் பை எல். ஓகே, அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்றது என்னென்னா எஸ் இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ன்றது என்னென்னா சர்ஃபேஸ் டென்ஷனு, ஃபோர்ஸ் பை எல்லு, ஏன்றது என்னென்னா ஏரியா. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னா டைமென்ஷன் வச்சு யூ கேன் கால்குலேட். என்னென்னா வந்து இப்போ ஏ அப்படின்னா வந்து மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ எல்லுன்றது மீட்டர்னு வரும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா யூ ஹேவ் எஃப் இன்ட்டு ஒரு லென்த்து வந்து வரும். ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து யூனிட் வச்சு சொல்லணுன்னா நியூட்டன் இன்ட்டு மீட்டர். நியூட்டன் மீட்டர் தான் என்னென்னா எனர்ஜிக்குரிய ஒரு டைமென்ஷன். நியூட்டன் மீட்டர் ஜூல்னு சொல்லுவோம். யூனிட்டாக சொல்லும்பொழுது ஜூல்னு சொல்லுவோம். நியூட்டன் மீட்டர் ரெண்டுமே வந்து சேர்ந்தா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஓகே,
ஸோ இதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்பொழுது S × A, எஸ்ன்றது சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபார்முலா என்னென்னா F/L. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ரீகேப் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து ஃபார்முலாஸ் வந்து மெமரியில் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 இது சொல்லுவாங்க. எக்ஸஸ் ப்ரெஷர் இன் சோப்பு, எக்ஸஸ் ப்ரெஷர் இன் பபுள், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பபுளில் கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம், ரெண்டுமே கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, நான் சொன்னது தான். ஸோ இந்த இடத்துல பபுளுக்கு அப்படின்றது ஏர்னு வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் பபுள். அண்ட் பபுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2S/R. ஓகே, ஸோ ஆர்ன்றது ரேடியஸ், அந்த ரேடியஸ் வந்து வேல்யூ கொடுத்துருவாங்க உங்களுக்கு, டோன்ட் வரி. ஸோ அது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 2S, எஸ்ஸுக்குரிய வேல்யூ தேமே டேரெக்டாக கொடுத்துருக்கலாம், சில சமயங்களில் சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா F/L கொடுக்கலாம். F/L கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், மொதல் SC கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணலான்னா இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி ஏரியா கொடுத்து எப்படினாலும் கேட்கலாம், நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ நமக்கு விஷயம் என்னென்னா 2S/R, அந்த எஸ்ஸுக்கு வந்து 2-3 ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். டேரெக்டாக இந்த ஃபார்முலா தான் கிடையாது, இந்த ஃபார்முலாவில் கூட எனர்ஜியும் ஏரியாவும் கொடுத்துட்டு உங்களுக்கு எஸ்ஸு கேட்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து இது வந்து என்னென்னா பபுள்குரியது. ஓகே, அவங்க யாருன்னு கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஃபார் பபுள். அண்ட் இப்போ சோப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா பபுள்னு பார்க்கும்பொழுது ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இப்போ சோப்புன்னு பார்க்கும்பொழுது 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, நான் அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ சோப்புன்னு பார்க்கும்பொழுது 2 சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு போடுறத விட டபுள் மடங்கில் போடுவாங்க. ஸோ அதனால் இட் பிகம் 4S/R அப்படின்னு வரும், 4S/R. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேபிலரி ரைஸ். கேபிலரி ரைஸ் அப்படின்றது என்னென்னா வாட்டர் வந்து ஒரு டியூப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குரிய கான்செப்ட்ஸ் வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபார்முலாக்குரிய வீடியோ அப்படின்றனால நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் சொல்லிகிட்டே போகிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டியூப்பில் அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த லெவல் ஹைட் வச்சு மென்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா தான் என்னென்னா 2S cos θ/ρRg ஆர் ரோஜி எப்படின்னாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி 2020 டேரெக்டாக கேட்கல, அவங்க கொஞ்சம் இன்டேரக்டாக கேட்டிருந்தாங்க இந்த ஃபார்முலா. அப்புறம் மாஸ் வச்சு கேட்டிருந்தாங்க, ஏதோ ஹைட்டு ஒரு குறிப்பிட்ட மாஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. அண்ட் அந்த ஹைட்டு வந்து சர்ஃபேஸ் டென்ஷனு அப்புறம் அந்த மாஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க 2020. ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு. இப்போது இந்த இதுக்குரிய ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல எஸ்ன்றது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனு, அண்ட் ரோன்றது டென்சிட்டி தெரியும்னு நினைக்கிறேன், அண்ட் மற்ற எல்லா டேர்ம்ஸுமே தெரியும். ஓகே, ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரு அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ρGH. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். ப்ரெஷருக்குரிய ஃபார்முலா வந்து ρGH. ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பயான் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பயான் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லுவோம், ρVgன்னு சொல்லிடுவோம். அண்ட் இது பேஸ் பண்ணி எப்படி கேட்பாங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் இருக்க பக்கெட்டில் ஏதோ ஒரு பிளாக் வந்து நம்ம வைக்கிறோம், ஏதோ ஒரு பாக்ஸு இல்லை ஏதோ ஒரு பிளாக் மாதிரி வைக்கிறோன்னு வச்சுக்கிறோமே. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாட்டர் வந்து என்னவாகும்னா அந்த ஃபுல்லாக இருக்கிற வாட்டர்லேருந்து ஒரு அளவுக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகும், ஐ மீன் வெளியில் போகும். ஓகே, ஸோ அந்த வெளியில் போகல அந்த ஃபோர்ஸுக்கு வந்து அந்த வெயிட், அந்த வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த வெயிட்டுக்கு இந்த பயான் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போது வந்து ஒரு டியூப் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு எண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அண்ட் இன்னொரு எண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்றது இந்த எண்டில் இருக்கக்கூடிய ஏரியாவையும் அண்ட் இது ட்ராவல் பண்ண அந்த வெலாசிட்டியையும் மல்டிபிள் பண்ணாலும் அண்ட் இந்த ஏரியாவில் இருக்க இந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த ஏரியா சின்னதாக இருந்தாலும் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் இதே மல்டிபிள் பண்ணது அண்ட் இதே மல்டிபிள் பண்ணது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அண்ட் இதனுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். என்னென்னா இதை டெஃபினிஷன் மாதிரி கேட்டாங்கன்னா வால்யூம் பர் செகண்ட்
இந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய வாட்டரோட வால்யூம் பெர் செகண்டும் வால்யூம் பெர் ஒரு குறிப்பிட்ட டைமு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய வாட்டரோட வால்யூம் பெர் டைம் அது வந்து ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்குரியது. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயரு, வெலாசிட்டிக்கு வந்து மீட்டரு டிவைடட் பை செகண்டு, மீட்டர் பர் செகண்டு. ஸோ இதை மொத்தமாக போட்டோம்னா மீட்டர் கியூப் பர் செகண்டுன்னு வரும். ஸோ தட் இஸ் வால்யூம் பர் டைம்னு சொன்னேன், அதை தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு ப்ரெஷரு, இது வந்து ப்ரெஷர் எனர்ஜி, லைக் கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி மூணையுமே வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்னா இந்த கைனடிக் எல்லாத்துலேயுமே வந்து டிவைடட் பை எம்முன்னு போட்டிருப்பாங்க. டிவைடட் பை எம் அப்படின்றது என்னென்னா டிவைடட் பை மாஸு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன வரும்னா நீங்கள் இந்த இது வந்து கைனடிக் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா ஹாஃப் எம்வி ஸ்கொயர்ன்றது, சாரி டிவைடட் பை வால்யூம்னு போடணும், சாரி. ஸோ டிவைடட் பை வால்யூம்னு போடணும், சாரி கைஸ். ஸோ இதில் என்ன வரும்னா எம் டிவைடட் பை வால்யூம்னு போடும்பொழுது இட் வில் பிகம் ரோ அப்படின்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்னென்னா எம்ஜிஹெச்ன்றது. ஸோ அதை எம் டிவைடட் பை வால்யூம்னு போடும்போது அதை வந்து ரோவாக மாறிடுது. ஸோ ப்ரெஷர் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்னென்னா பி டிவைடட் பை வி, பி இன்ட்டு வின்னு போடுவோம். ஸோ அது வந்து ஸோ இந்த டேர்ம் வந்து ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ இது வந்து டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு நீங்கள் போடும்பொழுது இந்த ரெண்டு வால்யூமும் கேன்சல் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக வந்து ப்ரெஷர்னு இருக்குது. ஸோ பிவியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இவருக்கு த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜிக்குரிய டைமென்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டாரிசெல்லிஸ் தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இது என்னென்னா இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஈவன் கைனமெட்டிக்ஸில் கூட அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ வால்யூம் இது வந்து என்னென்னா வெலாசிட்டி, வின்றது இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி, அது அந்த ட்ராவல் பண்ணி வரும்பொழுது எண்டிங்கில் வந்து அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும், ஒரு டியூப்பில் ட்ராவல் பண்ணி வந்து ஃபைனலாக அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட் இன்ட்டு 2√2gh. ஓகே, அந்த ஹைட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. ஜி வந்து வேல்யூஸ் நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ளோஸாக இருந்துச்சுன்னா ஜி வந்து 9.8 தான் எடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா வந்து மைனஸ் ஈட்டா ஏ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ஃபோர்ஸ்க்குரிய ஃபார்முலா, இதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்க தான் செய்யணும் ஃபார்முலா வந்து. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து உங்கள் ரூமில் வந்து எழுதி ஒட்டி வச்சிட்டிங்க, டெய்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ரீகேப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாலையுமே என்ன தான் சொல்கிறாங்கன்னா ஃபார்முலா தான் சொல்லுவாங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு பை ஈட்டா ஆர் வின்றது இந்த இடத்துல வெலாசிட்டி. ஓகே, அண்ட் இந்த ஈட்டா அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாய்ஸிலியஸ் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து என்னென்னா வால்யூம் ஃப்ளோ டிவைடட் பை டைமு. ஸோ பாய்ஸிலியஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னென்னா வால்யூம் ஃப்ளோ டிவைடட் பை டைமு. ஸோ இந்த வால்யூம் ஃப்ளோக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை டிவைடட் பை 8 ஈட்டா இன்ட்டு எல். ஸோ இதனுடைய மொத்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க வால்யூம் ஃப்ளோ டிவைடட் பை டைமுக்கு. ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டெர்மினல் வெலாசிட்டி இதை பேஸ் பண்ணி தான் நிறையா கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக டெர்மினல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்காம 2 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துக்குருவாங்க. ஸோ 2 சப்ஸ்டன்ஸை வந்து அதனுடைய 2 டெர்மினல் வெலாசிட்டியை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. மேக்ஸிமம் ரேஷியோ வச்சு தான் கொஷின்ஸ் வந்து இதில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r². இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு நிறைய வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரேஷியோ வைஸ் தான் வந்து இது டெர்மினல் வெலாசிட்டி கேட்கும்பொழுது ரேஷியோ வச்சு தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேவ்ஸ்க்குரியதாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு எதுவும் ஃபார்முலாஸ் போகணுன்னா சொல்லுங்கள், நான் போட்டுருவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.